Hi guys, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்செட் மிட்நைட் அப்படிங்கிற ஒரு சிடிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 19th வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டவுன்லோட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 807 MB தான் வருது. ஓகே, ஸோ இது ஒரு ஓவிய ஃபைல் தான். ஆனால் நீங்கள் டேரெக்டாக ஓவிய ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 7Z ஃபைலில் டவுன்லோட் பண்ணி அப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்தோம்னா இந்த சன்செட் மிஷினை sunset-midnight அப்படிங்கிற பேரில் /etc/host இந்த ஃபைலில் போய்ட்டு இந்த sunset-midnight அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மிஷின் ஒர்க் ஆகும். ஸோ அதர்வைஸ் இது வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸுக்கு தான் ஒர்க் ஆகும். அப்புறமா உங்களுக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் VMwareல யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து விர்ச்சுவல் பாக்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் இது ஒரு ஓவிய ஃபார்மேட். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதோட IP அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ nmap -sn 192.168.43.1/24. ஓகே, மிட்நைட் நம்ம IP அட்ரஸ் என்னென்னா 43.132 ரைட்டா? ஸோ கிளியர் பண்ணிவிட்டு nmap -af 192.168.43.132 ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர்ட் 22 வந்து SSH வந்து ஓப்பனில் இருக்குது. போர்ட் 80 வந்து HTTP வந்து ஓப்பனில் இருக்குது. Apache 2.4.38 Debian ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து robots.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா wp-admin அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரியும் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு MySQL இருக்குது. ஸோ இப்போ போர்ட் 80 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம போர்ட் 80 என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு 192.168.43.132 ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா sunset-midnight இது வந்து நமக்கு எரர் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகே sudo nano/etc host பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். 192.168.43.132 போட்டு Ctrl+X+Y. ஓகே, இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், nano/etc host. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த etc host ஃபைலில் நம்மளோட sunset-midnight IP அட்ரஸை நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ போய்ட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேஜ் வந்து பர்ஃபெக்டாக லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது பேக்கெண்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, பேக்கெண்ட் வந்து WordPress யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. WordPress யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். WP ஸ்கேன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். அப்புறம் MySQL டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், robots.txt பார்த்தோமா? robots.txt. ஸோ இதில் வந்து பார்த்தா wp-admin அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா ஊப்ஸ் அப்படின்ற எரர் நமக்கு வருது. சாரி robots.txt தூக்கிடணும், நான் மறந்தப்போ அது கொடுத்துட்டேன். ஓகே, நமக்கு வந்து WordPress-ஓட அட்மின் பாஸ்வேர்ட் நமக்கு கேட்குது. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து பேக்கெண்டில் வந்து WordPress தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், WP ஸ்கேன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ WP scan -URL
http://192.168.43.132. ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன். சன்செட் ஐஃபன் மிட் நைட்னு சொல்லி கொடுக்கணும். அந்த எரரை படிக்காமல் நான் என்னமோ கொடுத்துட்டேன். சன்செட் ஐஃபன் மிட் நைட். ஓகே, நமக்கு யூசர்ஸை வச்சு ஃபைன் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எனுமரேஷன் பண்ணுறேன். நமக்கு யூசர் எனுமரேட் பண்ணி கொடுக்குதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு யூசர் எனுமரேட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அட்மின் அப்படின்ற ஒரு யூசர் மட்டும்தான் இருக்கான். ஸோ அதுக்கு பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிப்போம்னா, நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம MySQL பார்த்தோம் இல்லையா. ஸோ MySQLோட டிஃபால்ட் யூசர் ரூட்னு அது நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைட்ரா யூஸ் பண்ணி MySQLோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா, ஹைட்ரா -l நமக்கு யூசர் நேம் தெரியும், ரூட்டு. ஸோ -p பாஸ்வேர்டு யூசர் ஷேரில் போல்ட் லிஸ்ட்டில் rakiv.txt. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், sunset -midnight MySQL -t4 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா sunset -midnight அப்படிங்கிற ஹோஸ்ட்டுக்கு லாகின் யூசர் நேம் ரூட்டு, பாஸ்வேர்டு ராபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா. ஓகே, நமக்கு SQLோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம SQLக்குள்ளே லாகின் ஆகி உள்ளே போகலாம். MySQL -u ரூட்டு -p ராபர்ட். ஸோ எதுக்கு நான் இங்கே -p பக்கத்தில் ஸ்பேஸ் விடாமல் கொடுக்குறேன்னா, ஸோ இப்போ நீங்கள் -p அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல போய் ராபர்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஸோ அதனால தான் -p ராபர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹோஸ்ட் என்னது, http://sunset-midnight. ஸோ http தூக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த sunset-midnight கூட லாகின் ஆகி உள்ளே வந்துட்டோம் MySQL. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஷோ டேட்டாபேசஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு WordPress_dp இதுக்குள்ள தான் ஆஃபீஸாக போக போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் WordPress_dp. ஓகே, கொடுத்து என்டர் கொடுத்துட்டு, ஓகே எனக்கு MySQL கமாண்ட் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதுதான் ஷோன்னு சொல்லி கொடுத்தா வரும்னு பார்த்தேன், வரல. ஸோ இந்த WordPress_dp இந்த டேட்டாபேஸில் நமக்கு யூசர்ஸ் தேவை. அதுக்கு என்னது, இப்போ மேக்ஸிமம் WordPressனாவே WP யூசர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார்னா எல்லாமே ஆல் அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து ஃப்ரம் WP_users. ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அட்மின், இது அட்மினோட பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு நம்ம கிராக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நான் நியூ ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்கோ -n சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி ரேண்டமாக நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பைப் சிம்பிள் போட்டு MD5 sum அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு பாஸ்வேர்டு வந்துடுது. ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டோட அந்த MD5 இருக்கு இல்லையா, இதை நம்ம போட்டு நம்ம உள்ளே போய் லாகின் பண்ணலாம். இதான் மெத்தட். ஓகேவா.
ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா அப்டேட். ஸோ அப்டேட் நம்ம என்னத்தை அப்டேட் பண்ணுறோம், wb_users அதில் என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம் ரைட்டா. அதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறோன்னா செட் யூசர் பாஸ். இந்த யூசர் பாஸ் இருக்கு இல்லையா, user_pass ஈக்குவல் டு கொடுத்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும் சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே. பேஸ்ட் பண்ணிவிட்டு வேறுன்னு சொல்லி இந்த ஐடி இருக்கு இல்லையா, ஐடி நம்ம ஈக்குவல் டு 1 தானே, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஏதோ தப்பாக இருக்குது. வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1, வேர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ அந்த அட்மின்ற நம்ம யூஸருக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாமளே 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நாமளே க்ரியேட் பண்ண இந்த ஹேஷை கொடுத்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே அட்மின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து லாகின் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லாகின் ஆகிட்டோம். ஓகேவா, பார்த்தீங்களா, அட்மின். ஓகே, இனிமேல் நமக்கு இது தேவைப்படாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸிட். ஓகே, இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், ஸோ இதில் அப்டேட்ஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ணேன்னா முதல்ல ரேண்டமாக எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஒர்க் ஆகலை. கடைசியாக என்ன ஒர்க் ஆச்சுன்னா இந்த அப்பேரியன்ஸில் வந்து தீம் எடிட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ இதில் போனேன். ஸோ இதில் போயிட்டு $100 கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த தீமோட நேம் இது 2019 2070 2020ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் அந்த தீம்ஸோட நேம். ஓகே, நான் வந்து இந்த 2020 கொடுத்துக்கிறேன். நீங்கள் ரேண்டமாக எது வேணாலும் கொடுத்து பாருங்கள். நான் வந்து இந்த 2020 தான் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆச்சு. நீங்கள் எது வேணாலும் கொடுத்து பாருங்கள், 2019 ஆர் 2017 எது வேணாலும் கொடுத்து பாருங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா அது ஒரு கோடிங் தான், ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட PHP ஷெல்லில் போட்டு அப்டேட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 404 டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லையா, இந்த 404 டெம்ப்ளேட் என்ன பண்ணுறேன், நான் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட PHP ரிவர்ஸ் ஷெல்லில் வந்து இதில் போட்டோம்னா இந்த sunset-midnight பக்கத்தில் நம்ம ஏதாச்சும் ரேண்டமாக நம்பர் கொடுத்து 404 எரர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் ஷெல் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்னா PHP ரிவர்ஸ் ஷெல் வேணும். அது என்ன பண்ணுறேன், pentest-monkey இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ PHP ரிவர்ஸ் ஷெல். ஓகே, என்ன பண்ணுறேன், இந்த PHP ரிவர்ஸ் ஷெல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே சேஞ்ச் திஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்மளுடைய பேஸ் மிஷினோட ஐபி அண்ட் பாஸ்வேர்ட் போர்ட் நம்பர் கொடுக்கணும். 192.168.43.244. ஸோ போர்ட் நம்பர் வந்து என்ன கொடுக்குறேன், 4545 சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தா ஒன் செகண்ட். ஸோ கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தோம்னா ஃபைல் எடிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது இல்லையா. நம்ம என்ன பண்ணோம், போர்ட் நம்பர் 4545 கொடுத்தோமா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், netcat-lvp போர்ட் நம்பர் 4545ல் நான் லிசன் பண்ணிக்கிறேன். ஸோ லிசன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், தீம்ஸில் போயிட்டு 2020ன்னு இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து இந்த 2020 தானே செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த 2020 வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2020 வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ கொடுத்துட்டு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்து எரர் கொடுத்தோம்னா, ஸோ நம்ம 404 எரர் கொடுத்துருக்கோம் இல்லையா, கொடுத்தோம்னா இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து ரிவர்ஸ் ஷெல் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் மேட்டர். ஓகே, இப்போ நான் வந்து பைத்தான் ஸ்பான் ஷெல் ஒன்று எழுதுகிறேன். python-c சிங்கிள் கோட்ஸுக்குள்ள import pty டாட் ஸ்பானில் டபுள் கோட்ஸுக்குள்ள /bin/bash சிங்கிள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்டர் கொடுக்குறேன். நமக்கு ஒரு ப்ராப்பரான ஷெல் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து export term is equal to
எக்ஸ்டர்ன். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட டெர்மினலை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து pwd ஓகே cd/home. ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஜோஸ் அப்படின்ட்டு நமக்கு ஒரு யூசர் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. cd ஜோஸ் இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு யூசர் ஃப்ளாக் இருக்குது, cat user.txt. ஸோ இப்போ நமக்கு வந்து பர்மிஷன் டினைடு வருது. ஏன்னா நம்ம வந்து இப்போ யூசரோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும். ஐ மீன் இந்த ஜோஸ் அப்படின்னு இருக்கான் இல்லையா, இந்த ஜோஸ் இருக்கான் இல்லையா, இவனோட பாஸ்வேர்டை நம்ம கண்டுபிடிச்சி லாகின் பண்ணி உள்ளே போனால் தான் நம்ம வந்து இந்த யூசர் ஃப்ளாகை நம்ம வந்து கேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் cd/var www HTML இதில் போய்ட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா வேர்ட்ப்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன் செகண்ட் கைஸ், இந்த வேர்ட்ப்ரெஸ். ஸோ வேர்ட்ப்ரெஸ் வந்து என்னென்னா அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் அவங்க ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஜோஸ் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், cat wp-config.php சரி wp அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டேன். சரி cat wp-config.php. ஸோ இதை நான் கேட் பண்ணி பார்த்தோம்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எங்கேயாச்சும் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஜோஸ், ஓகே பாஸ்வேர்டு. ஸோ இதுதான் ஜோஸோட பாஸ்வேர்டு. என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நியூ டெர்மினலில் போயிட்டு ssh joseph sunset-midnight ஜோஸோட பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோஸ்குள்ளே எஸ்ஹெச் மூலிமா லாகின் ஆகி உள்ளே வந்துடும். ஓகேவா, ஸோ இனிமேல் நமக்கு இது தேவைப்படாது. எக்ஸிட். ஓகே, ஸோ இப்போ cd/homeல ஜோஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ls-la அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா user.txt இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், cat user.txt கேட் பண்ணோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாகு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், sudo -l கொடுத்தோம்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைண்ட் யூஸ் பண்ண போகிறேன். find /-perm -u is equal to s underscore. ஸோ இங்கே /dev null இருக்கா, dev/null. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூசர் பீன் ஸ்டேட்டஸில் என்னென்ன சர்வீசஸ் வந்து இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங்ஸ் யூசர் பீன் ஸ்டேட்டஸில் கிரீப்பில் சர்வீஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஓகே, நமக்கு வந்து SSH சர்வீஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், cd temp போய்க்கிறேன். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் பண்ணாலும் இதோட டெம்ப் டைரக்டரியில் தான் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் path is equal to /tempல $path அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பாத்துன்னு ஒன்றும் இல்லை guys, சிம்பிளாக நம்மளோட பாத்தை தான் ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $path தெரியுதா. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா ask ubuntu அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது நீங்கள் இந்த கமெண்டை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமெண்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு லினக்ஸில் ஏதாச்சும் கமெண்ட் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தெரியலனா கூட அந்த கமெண்ட்டை நீங்கள் அப்படியே கூகுளில் போட்டிங்கன்னா இந்த ask ubuntu அப்படிங்கிற சைட் இருக்கு இல்லையா கைஸ், ஸோ இதில் போனீங்கன்னா ஸோ இந்த கமெண்ட் வந்து எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லிவிடுவாங்க. ஓகேவா,
ஸோ நான் $path அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ ஓகே, என்டர் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து சர்வீசஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு எக்கோ டபுள் கோட்ஸில் /bin/shல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நான் ரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு சர்வீஸ் வந்து இதாக இருக்குது. அதை கேட் பண்ணி பார்த்தோம்னா /bin/shன்னு தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து chmod எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் கொடுக்குறேன். chmod +x சர்வீஸ். ஸோ இப்போ வந்து /user bin status. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டேட்டஸில் வந்து நம்ம எது ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரூட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டேட்டஸில் வந்து நமக்கு சர்வீசஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த சர்வீசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சர்வீஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த சர்வீஸில் வந்து /bin/sh அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வந்து chmod பர்மிஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா /user bin status இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரூட் ஷெல் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஓகே, ஐடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஷெல் எடுத்துட்டோம். cd/root. ஸோ ls cat root.txt. ஸோ வந்து பார்த்தோம்னா நமக்கு ரூட் ஃப்ளாக் கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த லினக்ஸ் கமாண்ட் எதுவும் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட லினக்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் நான் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ சொன்னோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்படியே அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு எந்த கமாண்ட் வேணுமோ அந்த கமாண்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ கூகுளில் ஆஸ்க் உபுண்டு இது மாதிரி நிறைய சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களே இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் வச்சு டவுட்டுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் தேடுங்க. கூகுளில் தேடி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காத பட்சத்தில் யார்கிட்டையாச்சும் டவுட்டு கேளுங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக கூகுளிலே தேடாமல் எல்லாத்துக்கும் ஒருத்தவங்களை நம்பியிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். ஆனால் கூகுளில் இல்லாதது எதுவுமே இல்லை. ஓகேவா? அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் அதுக்கான சொல்யூஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லாட்டியோ நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாமல் நீங்கள் அது கேட்டால் தான் தப்பு. ஓகேவா? தப்புன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது. ஓகே, எல்லாத்துக்கும் சம்டைம் இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனிக்கே போகிறீங்கன்னா ஸோ அந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு தெரியலனா உங்களால் இப்போ கூகுள் சர்ச் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒருத்தவங்கள்ட்ட கேட்டே பழகிட்டிங்கன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்க தான் தோணுமோ தவிர அவங்களால சுயமாக எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா ஃபஸ்ட்டு கூகுளில் தேடுங்க. ஆர்எல்ஸ் கிடைக்காத பட்சத்தில் இல்லை புரியாத பட்சத்தில் நீங்கள் டவுட் கேளுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.